வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். முகத்தில் மீசை வராததால் முதுகுக்கு பின் மீசை, நண்பர்கள் மற்றும் அவரின் காதலி அதிர்ச்சி. காதலிக்கு மீசை இருந்தால் பிடிக்கும் என்பதால் இவ்வகை முடிவு எடுத்துள்ளேன் என அந்த நபர் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடை விடுமுறையில் உலகத்தை சுட்டி காட்டுவதாக கூறி தன் பெற்றோர்கள் உலகம் என்ற ஊருக்கு அழைத்து வந்து சுட்டி காட்டது அந்நபருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த செலவில் இவ்வுலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதால் இவ்வகை முடிவு என அவர் பெற்றோர்கள் முடிவு. தற்போது வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மது போதையில் மிதக்கும் இளைஞர், குடும்பத்தினர் மற்றும் பெற்றோருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 90s கிட்ஸ் ஒருவருக்கு திருமணம் ஆகாததால் வீட்டில் குழந்தை போல் நடத்துவதால் கண்காட்சியில் குழந்தை விளையாட்டு விளையாட கேட்டு அடம்பிடிப்பு. 2K காதலர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 ரூபாய்க்கு வாங்கிய மேகி நூடுல்ஸை தெரியாமல் எட்டி உதைத்தது கிண்டியவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்மர் ஹாலிடே மன்னா போச்சு என பேட்டியளித்துள்ளார். இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். முதுகுக்கு பின் மீசை வைத்த நண்பர் மற்றும் காதலியை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா, இவர் புதுசா லவ் பண்ணிருக்கிறாரு போல. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம லவ்வரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டும் போது லவ்வருக்கு அவன் தாடி வச்சிருந்து மீசை வச்சிருந்தது அந்த பையனை ரொம்ப பிடிச்சிச்சு போல. சரி, இவனை கழுத்து விட்டுறலாம் அப்படின்னு எப்படியே முயற்சி பண்ணிருக்கிறாங்க போல. அதை இவனுக்கு தெரிஞ்சு உடனே கட்டிங் ஷாப்புக்கு போயிட்டு மூஞ்சிக்கு முன்னாடி மீசை இல்ல, மூஞ்சிக்கு பின்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல, அதாவது பின்பக்கம் தலையில மீசை வச்சுருக்கிறாரு அந்த இளைஞர். அதை பார்த்ததும் அவருடைய அந்த நண்பருக்கும் அந்த காதலிக்கும் அதிர்ச்சி ஆயிட்டுக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க பாத்தீங்கன்னா காசு பணம் இருக்குதா அப்படின்றத தாண்டி பையன் மூஞ்சில 4 முடி இருக்குதா அப்படின்னு தான் பாக்குறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருண்? நான் என்ன நினைக்கிறேன், அந்த 4 முடி மூஞ்சில இல்ல, அதை பத்தி நீ ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வேணாம் அருண். இதை தாண்டி நீங்க ஜென்ரேஷன், அதாவது பொதுவா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. வேற எங்கேயாச்சும் போய் பேட்டி எடுத்துன்னு இங்க அப்டேட் சொல்றான்னா அதை விட்டுட்டு என்கிட்டே கேள்வி கேட்குற நீ. இல்ல அருண், நீங்களும் பப்ளிக் தானே, ஸோ அதனால சரி, நீ இப்படியே பேசினேரு. அடுத்த நியூஸ் என்னன்ற சொல்றதுக்கு வந்துடுறேன். சரி, தொடர்ந்து இணைப்பில் இருக்க நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம் அருள். வெயில் காலத்தில் சர்வே பண்ண வேண்டும் என்பதற்காக மதுபானங்களை குடித்து போதையில் மிதக்கும் ஆசாமி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. ஸோ இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அருண். அவர் மது போதையெல்லாம் மிதக்கல, அதாவது ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா சரக்கு பாட்டிலையும் போட்டு அந்த நாயை அடுக்கி வச்சு கண்டென்ட் இல்லாதனால ஏதோ ஒன்று போடலான்றதுக்காக கண்டென்ட்டை எடுக்குது அந்த நாய். ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. சரி, தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, உடுப்பா. இல்லை, நீங்கள் தெரியாமல் எப்படி சொல்லலாம். சரி, நீ இப்படியே புலம்பினரே, நான் அடுத்த நியூஸ் ஸ்கிப் பண்ணி போகிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருந்தாயிரு, இல்லாட்டி போடாமயிரே. நல்லா அத்தனை போய்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு? உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என தனது மகனின் கனவை நிறைவேற்றிய பெற்றோர். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. ஏண்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அந்த பையன் என்ன சொல்லிக்கிறான், ஒரு நாள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, சரி நம்ம பையன் ரொம்ப நாள் சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அப்படின்ற பேர் கொண்ட ஊருக்கு கூட்டிட்டு போய் இதான்பா உலகம் அப்படின்னு எல்லாத்தையும் அங்க இருக்கிற நிலம், ஆடு மாடு எல்லாத்தையும் சுத்தி காட்டி கூட்டிட்டு வந்துக்கிறாங்க அவங்க பெற்றோர். இதான் பார்த்த அந்த இளைஞருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அந்த ஆளு ஏன் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே உட்கார வச்சுட்டு இருந்தாங்களா? ஏன்னா அவங்க வீட்டுல ட்ரீட்மெண்ட் பாத்துக்கினாங்களா? என்னடா காமெடி இதெல்லாம் காமெடின்னு எந்த தைரியத்துல போடுற? சரி, அவங்க சின்ன பிள்ளைல இருந்து இந்த உலகத்தை ஒரு முறை சுத்தி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறானா. அதனால இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருண்,
90s கிட்ஸ் ஒருவருக்கு திருமணம் ஆகாததால் வீட்டிலும் குழந்தை போல் நடத்துவதால் குழந்தை விளையாட கண்காட்சிக்கு சென்றுள்ளனர். 2K காதலர்களுக்கிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள் தற்போது விவரங்களை என்னாச்சுன்னா அவங்க வீட்டுல நீ ரொம்ப சின்ன பையன்டா, உனக்கு இன்னும் கல்யாணம் பண்றதுக்கு வயசு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க போல. அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. சரி நம்ம தான் சின்ன பிள்ளை ஆச்சே, இந்த இதுல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல கேட்டுங்கிறாரு. அதாவது ஒரு சின்ன புள்ள அப்படின்றது வீட்டுல ஒரு கால் தடம் மாதிரி பதிச்சுட்டாங்க அவர் மண்டியில. இதை பார்த்த 2K லவர்ஸ்க்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. என்னடா இவன் கலத்த மாதிரி வந்துனுங்கிறான், இவன் சைல்ட்ஹுட் இதுல கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை பத்தி பேசுறதுக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள். 5 ரூபாய் மேகியை விறகு வடிக்கும் போது செதறவிட்ட இளைஞர். கிண்டியவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள் தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா சம்மர் லீவ்ல ஏதாச்சும் உருப்படியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் மேகி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்து மேக் பண்ணிருக்கிறாங்க அந்த 2 இளைஞர்கள். அவங்க வேகிற வரைக்கும் ஒரு கொஞ்ச நேரம் கிண்டணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க போல. ஒரு ஆள் கிண்டினுங்கிறாரு. அந்த ஆள் இன்னொருத்தனை விறகு விடா அடுப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான். அதுக்கு இந்த ஆளு விறகு உடைக்கிற அந்த இது உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு நேரா, அதாவது அந்த பாண்டலுக்கு நேரா காலை நீட்டி அந்த இதை உடைச்சுக்கிறாரு. விறகு உடைஞ்சி கால் போய் அந்த பாண்டில கவுத்துச்சு. செய்யற வேலை ஒழுங்கா செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டையிலே அந்த விறகு வச்ச ஆளை மொத்தம்னு அடிக்கிறாரு அந்த ஆளு. இதுல ஹைலைட் என்னன்னா மேகி எவ்வளவு நேரம் சமைப்பாங்க நீங்களே சொல்லுங்க. மேகி ஜாஸ்தின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனா அவங்க அந்த 5 மினிட்ஸ் மேகியவே 1 மணி நேரமா மேக் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க நினைக்கலாம் எப்படி 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யூடியூப்ல அடுப்பத்த வைக்கல அப்படின்றத மறந்துருக்கிறாங்க போல. இவங்களும் அடுப்பத்த வைக்கவே செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மட்டி வந்திருப்பான் நீங்களே நினைச்சு பாருங்க. யாரும் வேற ஒருத்தனா இருந்தா சாப்பிட்டு ஜீரணம் கூட பண்ணிட்டு இருப்போம். அதுதான் தவறான செயல். நீங்க அப்படி நினைச்சீங்கல்ல, அப்பதான் அவங்க அடுப்பே பத்த வைக்கிறாங்க. எப்படி சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அருண்? என்ன காமெடி இது ட்ரை பண்றியா? இது காமெடின்னு தெரிஞ்சியா உனக்கு? ஒரு காமெடி வேஸ்ட். இது காமெடின்னு நாளில் யார்கிட்ட போய் சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.